ஹன்யங்கசேயோ யொரபுன் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 26வது பாடப்பகுதியான பபுள் மொக்னுன் உவே இ யகல் திசையோ என்ற பாடப்பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். பப்னு சொல்கிறது வந்து சோரை, மொகுன்னா சாப்பிடுதல், உவே பிறகு, இ யகல் திசையோ இந்த மருந்தை சாப்பிடுங்கள். பப்னா சோறு, மொக்தாவை தான் மொகுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மொக்தானா சாப்பிடுதல், ஊனா பிறகு, ஈனா இந்த, யக்னா மருந்து, திசையோனா சாப்பிடுதல். அப்போ வந்து சோறு சாப்பிட்டதுக்கு பிறகு இந்த மருந்தை சாப்பிடுங்கள் என்றது தான் இந்த பாடப்பகுதியின் தலைப்பு. அப்போ முதலாவது உரையாடலை பார்ப்போம். முதலாவது உரையாடலில் சொல்கிறாங்க, 2 பேர் உரையாடல் செய்கிறாங்க. இந்த உரையாடலை வந்து 2 பேர் உரையாடல் செய்கிறாங்க. யக்ஸாங்கிற ஒருத்தவங்களும் பருங்கிற ஒருத்தவங்களும் உரையாடல் செய்கிறாங்க. முதல்ல கொரிய மொழியில் பார்த்தோம்னா, ஹொத்தோகே ஹொசியசோயோ, மொரிகா அப்பாசோ வஸ்ஸோயோ, ஹொஞ்சே பூத்தோ அப்பு சொஸ்ஸோயோ, ஹொஜெத்பம் புத்தோயோ, ஓஜே சோனியோகே வேசிக் இசஸோ சுருள்சொம் மசியசோயோ, ஹா சுருள்தேமுனே கிகோன்கொத் கத்னேயோ, பபுள் மொக்னுன் உவே இ யகல் திசையோ, நே கம்சம்னிதா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க உரையாடலை. இப்போ உரையாடலுக்கான தமிழ் அர்த்தங்களை பார்த்தோம்னா, முதலாவது ஒத்தோக்கே ஒசியசோயோ, ஒத்தோக்கே ஒசியசோயோனா எதற்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, மொரிகா அப்பாசோ வஸ்ஸோயோ, தலை வலிப்பதனால வந்தேன், தலை வலிக்குதான் அதனால வந்தாங்களாம். அடுத்து வந்து ஹொஞ்சே பூத்தோ அபு சொஸ்ஸோயோ, எப்பையிலேருந்து வலிக்குது, எப்பையிலேருந்து வருத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹொஜெத்பம் புத்னேயோங்கிறது கடைசி இரவுலேருந்து சொல்லிட்டு, ஓஜே சோனியோக் வேசிக் இசஸோ, ஓஜே நேற்று இரவு, வேசிக்கிறது வந்து ஒன்றாக உணவு அருந்துறதை சொல்கிறாங்க. நேற்று வந்து ஒன்றா உணவு அருது போது, சுருள்சொம் மசியசோயோ மது கொஞ்சம் குடிச்சிட்டாராம். ஹா சுல்தேமுனே, இது வந்து மதுனால தான், கிகோன்கொத் கத்னேயோ அப்படின்னு சொல்லுவது, மது அருந்தினால இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பபுள் மொக்னுன் உவே சோறு சாப்பிட்டதுக்கு பிறகு இ யகல் திசையோ இந்த மருந்தை சாப்பிடுங்கள். அதுக்கு சொல்கிறாரு, நே சரி கம்சம்னிதா நன்றி அப்படி சொல்லி முதலாவது உரையாடல் நிறைவு பெறுது. உரையாடல் நிறைவு பெற்றதை தொடர்ந்து அடுத்து வந்து கொடுத்துருக்காங்க சின்சேன்னு சொல்கிறது வந்து உடல் பாகங்கள். முதலாவது முகத்தை கொடுத்து முகம் தொடர்பான பாகங்களை கொடுத்துருக்காங்க. அடுத்து மனித உடம்பை கொடுத்து மனித உடம்பு தொடர்பான பாகங்களை கொடுத்துருக்காங்க. முதலில் நம்ம வந்து என்னத்தை பார்ப்போம்னா, முகம் தொடர்பாக கொடுக்கப்பட்டிருக்கதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு மொரிங்கிறது தலை. அடுத்து நுண்னு சொல்கிறது கண். கோனா மூக்கு, இப்னா வாய், ஒல்குல்னா முகம், குயினா காது. மொரினா தலை, நுண்ணுனா கண், கோனா மூக்கு, இப்னா வாய், ஒல்குல்னா முகம், குயினா காது. அடுத்ததா முழு மனிதன் ஒருத்தரை கொடுத்து அவர்கிட்ட பாகங்களை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மொக்குன்னு சொல்கிறது வந்து கழுத்து, ஒகேனா ஷோல்டர் துண்டு, பல்லுங்கிறது வந்து ஆம்ஸை சொல்கிறாங்க. அடுத்து சொன்னுங்கிறது கை, மொம்னா உடம்பு, அதற்கு நேராக கொடுத்துருக்காங்க. ஹொரிங்கிறது இடுப்பு, சொன்மொக்கிறது வந்து மணிக்கட்டு, சொன்மொக்னா மணிக்கட்டு, பேனா வயிறு, சொன்கரக்னா விரல். அடுத்து தரினா கால், பல்லுங்கிறது வந்து கணுக்கால், முறுப்னு சொல்கிறது வந்து முழங்கால், பல்மொக்கிறது வந்து நம்ம கால் பகுதியின் அடியில் இருக்க அந்த முழித்துண்டை சொல்கிறாங்க. அடுத்ததாக பாடப்பகுதியின் 2வது உரையாடல் கொரிய மொழியில் பார்த்தோம்னா, யக்ஸாங்கிற ஒருத்தவங்களும் மோனிகாங்கிற ஒருத்தரும் உரையாடல் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு உரையாடலை பார்த்தோம்னா, ஓதிகா புல்பியோ நசையோ, ஓனுல் ஹச்சும் பூத்தோ, பேகா அப்புகோ, சொல்சாரல் ஏயோ, ஹச்சிமே மோ திரியசோயோ, பாங்காகோ உயிரில் மொகுனன்டே, உய்யு மசிச்சொம் இசாங் எஸ்ஸோயோ, குரோம் இ யகல் திசையோ, கிரிகோ ஹொனுரின் யுஜே புமுல் மொக்சி மசையோ, நே அல்கெஸ்மிதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஓதிரோ புல்பியோ நசையோனா, ஓதினா எங்கே வசதியாக இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. புல்பியோநாதாங்கிறது வந்து வசதி இல்லாதது. அப்போ எங்கே கொஞ்சம் கஷ்டமாக அந்த வசதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே, அச்சும் பூத்தோ காலையிலேருந்து, பேகா அப்புகோ வயிற்று வலிக்கிறதோட, சொல்சாரிலேயோங்கிறது வந்து வயிற்றுப்போக்கம். அவள் வந்து வயிறு காலையிலேருந்து வயிறு வலிக்கிறதோட வயிற்றுப்போக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அச்சுமே மோ திரியசோயோன்னு சொல்லும்போது, காலையில் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்கிறாங்க பாருங்க மோனிகா, பாங் ஆகோ உயிரில் மொகசுன்ட்டே அப்படின்னு சொல்லும்போது, பாங்னா பிரெட்டோட பாலும் சாப்பிட்டாராம். உய்யு மசிச்சொம்
இசாங் எஸ்ஸோயோன்னு சொல்லும்போது பாலினுடைய சுவை வந்து ரொம்பவும் அதிகமாக இருந்துச்சான். அதைத்தான் சொல்கிறாங்க இசாங் எஸ்ஸோயோ. குரோம் ஈ யகுல் திசையோ, அப்படியா, ஈ யகுல் திசையோ, இந்த மருந்தை சாப்பிடுங்க. கிரிகோ பிறகு ஒரு யுஜே புமுன் மொக்சி மசையோ அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு வந்து பால் சார்ந்த பொருட்கள் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நே ஹல்கேசம்னிதா, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த உரையாடலை முடிக்கிறாங்க. அடுத்ததாக தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது சுங்சங். சுங்சங்னு சொல்கிறது வந்து அறிகுறிகள். அப்போ வந்து அறிகுறிகள் சில கொடுத்துருக்காங்க. அதற்கான தமிழ் அர்த்தங்களை தான் இங்கே பார்க்க போகிறோம். முதலாவது படத்தில் கொடுத்துருக்குது கம்கியே கொல்லிதா. கம்கியே கொல்லிதான கோல்டு பிடிக்கிறது. யொரினாதா, யொரினாதாங்கிறது வந்து ஃபீவர் வருது. அடுத்து கிச்சிமிலாதா, கிச்சிமிலாதான இருமல் வருது. அடுத்து வந்து கொத்மூரிநாதா, கொத்மூரிநாதாங்கிறது வந்து மூக்குலேருந்து தண்ணி வர்றது, மூக்கொழுகிறது. அடுத்ததாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பெதரிநாதா. பெதரிநாதாங்கிறது வந்து வயிறு வலிக்கிறது. சொல்சாருலாதாங்கிறது வயிற்றுப்போக்கா இருக்கிறது. சொவாகா ஹந்தேதா, சொவாகா ஹந்தேதாங்கிறது வந்து அஜீரணம் ஆகாமல் இருக்குது. தொவாதாங்கிறது வந்து ஒமிட் வருது, வாந்தி வருவது. சொனுல் பெதா, சொனுல் பேதாங்கிறது வந்து கை வெட்டுப்படுறது. சொனுல் தேதாங்கிறது வந்து கை வந்து சுடுபடுறது. பல்முகுல் பிதா, பல்முகுல் பிதாங்கிறது வந்து கணுக்கால் சுளுக்கு ஏற்படுறது. அடுத்து தரிகா புஜோரிதாங்கிறது வந்து கால் உடைகிறது. இதோட இந்த பாடப்பகுதிக்கான படங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களும் உரையாடலும் நிறைவு பெறுது. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கம் சம்னிதா, நன்றி.